வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எம்பி சீட் விவகாரம், பிரேமலதாவை ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமி என்டிஏவை விட்டு தேமுதிக விலகலாம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் கொடுப்பதாக வாக்குறுதி ஒன்றை அளித்திருந்தாராம். இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது எம்பி சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் என கடுமையாக விமர்சனங்களை எல்லாம் சாடியுள்ளாராம். சென்னை தியாகராஜனில் நடைபெற்ற தேமுதிகவின் பூத் கமிட்டி கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இது தமிழ்நாடு அரசியல் களத்திலே ஒரு விறுவிறுப்பாக அடைய செய்ததாம். இந்த நிலையில்தான் அரசியல் விமர்சனங்கள் பிரேமலதா கூறுவது சரிதான் என்றும் அதிமுக தேமுதிக சீட் கொடுப்பதாக கூறி ஏமாற்றி விட்டது என்றும் செய்திகள் வெளிவந்தன. அதனால்தான் அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி அரசியலானது ஒரு புதிய திருப்பத்தை எட்டியுள்ளதாம். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் வழங்குவதாக வாக்குறுதியை அளித்திருந்தார் என்று கூறப்படுகிறதாம். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார். அது மட்டுமன்றி சென்னை தியாகராஜனில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய பிரேமலதா அவர்கள் அதிமுகவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் எமக்கு ஒரு பாராளுமன்ற இடம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்திருந்தார். ஆனால் தேர்தல் வந்தபோது அந்த வாக்குறுதியை கைவிடப்பட்டது. இது ஒரு கூட்டணி கட்சியை மதிக்காத செயலாகும் என்றும் பார்க்கப்படுகிறதாம். எங்களுக்கு சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைத்துள்ளாராம். அவரது இந்த கருத்துதான் உடனடியாக அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மரணத்துக்கு பிறகு கூட கட்சியின் பாதை எப்படி அமையும் என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் பிரேமலதா இந்த கூற்று அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது என்று கூறினாராம். அதே வேளையில் பிரேமலதா விஜயகாந்த் கூறுவது உண்மையாகும். அதிமுக முதலில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் தருவதாக வாக்குறுதி ஒன்றை அளித்துள்ளது. ஆனால் அதை பின்வாங்கிவிட்டது. இது தேமுதிக ஆதரவாளருக்கு பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளதாம். கூட்டணிகளின் நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக அதிமுக காப்பாற்றவில்லை என்றுதான் இதை பார்க்கப்படுவதாக அவர் கூறியிருந்தார். இதனால் தான் தேமுதிக எதிர்கால அரசியல் நிலப்பாட்டை என்ன என்பதில் ஆர்வம் அதிகரித்துள்ளதாம். பிரேமலதா ஏற்கனவே தன்னுடைய கட்சியை மீண்டும் வலுப்படுத்தும் முயற்சியில் மேற்கொண்டுள்ளார். அவருடைய பேச்சு தேமுதிக தனித்து போட்டியிடுமா அல்லது புதிய கூட்டணியை தேடுமா என்ற கேள்வியில் தமிழக அரசியலில் ஒரு கேள்விக்குறியாகவும் வளர்ந்து வருகிறதா. மற்றொரு புறமோ அதிமுக வட்டாரங்கள் கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் எப்போது சூழ்நிலைக்கேற்ப மாறக்கூடியவை, இறுதியில் முடிவெடுக்கும் அரசியல் கணக்கீடு அடிப்படையில்தான் பிரேமலதா அவர்கள் குற்றம் தேவையற்றது என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாம். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக தலைமை மௌனமாக இருக்கிறது. பிரேமலதாவின் குற்றச்சாட்டு தொடர்ந்து அரசியலில் விவாதமாக மாறியுள்ளதாம். குறிப்பாக சொல்லப்போனால் விஜயகாந்த் நினைவுகளை மதிக்கும் தேமுதிக ஆதரவாளர்கள் எங்கள் கட்சியை புறக்கணிக்க கூடாது என்ற மனநிலையோடு தான் இருப்பார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. எனவே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து தேமுதிக விரைவில் விலகலாம் என தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.